ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு ஒரு நாள் என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு திருச்சி போயிருந்தேன். திருச்சி போயிருக்கும்போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில், அதாவது வந்து ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் போகிற ரோடு, ரயில்வே ஜங்ஷனில் செகண்ட் வே ஒன்று இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு. அந்த வேக் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லைனாக ஆட்கள் நின்றுருந்தாங்க. என்னென்னு என் ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன். பிரியாணி கடை மச்சான், நைட்டு 8 மணிக்கு போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிட்டே போய் பார்த்தேன். முகமது பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு 8 மணிக்கு மேலே தான் வந்து அந்த ஏரியாவில் வந்து வண்டி வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அவங்களோட சேர்ந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வண்டி வந்தது. வண்டி வந்தோடனே கேட்ரிங் சர்வீஸ்லேருந்து முகமது பிரியாணி அப்படிங்கிற கேட்ரிங் சர்வீஸ்லேருந்து பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அப்புறம் தால்ச்சா, வெங்காயம் இந்த மாதிரிலாம் போட்டு வந்து நல்லா சூடாக அப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தாங்க. நாங்கள் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வண்டி வந்ததும் அவங்க வந்து ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு உண்டான ஃபர்தர் ஒர்க்ஸ், அதாவது வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆல்ட்ராயிட்டு இருந்தாங்க. அவங்க ரெடி பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே அந்த ஏரியாவில் வந்து நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வந்துட்டு தான் இருந்தாங்க. முகமது பிரியாணி, சீரக சம்பா சிக்கன் பிரியாணி, அதாவது வந்து சீரக சம்பாவில் சிக்கன் பிரியாணி அப்படின்ட்டு எவ்வளோ ரேட்டு அப்படின்னு கேட்கும்போது 100 தான் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே சாப்பிட்டா 100, பார்சல் எடுத்துகிட்டு போனால் 110 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை வாங்குறதுக்கு வந்து வண்டி நின்றதுலேருந்தே மக்கள் வந்து போயிட்டு தான் இருந்தாங்க. நிறைய பேர் வந்து அதை வாங்குறதுக்கு வந்து முன்கூட்டியே அது வேண்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி எல்லாத்தையும் எடுத்து டேபிள் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து எல்லோரும் அப்படி கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பிரியாணி வந்து வேறு இடத்துல ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. இங்கே கொண்டு வந்துட்டு தம் போட்டதை பிரித்து எடுத்துட்டு நெய் எடுத்து, அதாவது வந்து நெய்யை வந்து அந்த பிரியாணியில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட பிரியாணியில் ஊற்றிட்டு மேலாக அப்படி ஃபுல்லாக நல்லா நெய்யை ஊற்றிட்டு கரண்டியை வச்சு நல்லா விசிறி, அதாவது நல்லா இது பண்ணி விட்டாங்க. கலந்து இந்த நெய் வந்து பிரியாணியோட நல்லா கலக்கிற மாதிரி வந்து நல்லா ஒரு இது பண்ணாங்க. அந்த இடத்துல நிற்கும் போது அந்த நெய் பிரியாணியில் போட்டு ஒரு சேர இது பண்ணும்போது அந்த இடத்துல இருந்த ஸ்மெல்லு, ஆஹா அடடா என்ன அருமை, பாய் எப்போ பிரியாணி வெட்டி கொடுப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்ல ஸ்மெல்லே ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. ஸ்மெல் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ரோட்டில் போகிறவங்கள வந்து பிரியாணி சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. அப்படி வந்து நல்லா அந்த நெய்யை ஊற்றிட்டு நல்லா அதை வந்து நெய்யும் பிரியாணியும் சேர்கிற அளவுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதை நாங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தோம். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்னொரு அண்டாவில் வந்து பிரியாணி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பிரியாணி அண்டாலையும் அதே போல் நெய்யை ஊற்றி நல்லா எல்லாமே நல்லா விசிறி விட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லெக் பீஸ் ஒன்லி தான், அதாவது வந்து எல்லாமே லெக் பீஸ் ப்ரிப்பேராகவே கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது வந்து பிரியாணி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்ததே சிக்கன் பிரியாணி வித் லெக் பீஸு. இவங்க கொடுக்குறது பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, லெக் பீஸு, வெங்காயம், தால்ச்சா எல்லாமே சேர்த்து 100 rupees தான். நைட்டு 8 மணிக்கு மேலே தான் அந்த இடத்துல வந்து பிரியாணி கிடைக்கிது. எந்த இடத்துலனா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் போகிற ரோடு, அதாவது திருச்சி ரயில்வே ஜங்ஷனுக்கு ஃபஸ்ட் வேவ் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஜங்ஷன் ஃபஸ்ட்டு வேவ் இருக்கும், செகண்ட் வேவ் ஒன்று இருக்கும். அது பக்கத்தில் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் போகிற ரோட்டில் தான் வந்து இந்த பிரியாணி கடை இருக்குது. முகமது பிரியாணின்னு சொல்லிட்டு நல்லா நீட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா அந்த ஏரியாவே வந்து வண்டி வந்ததுக்கப்புறம் ஒரே பிரியாணி ஸ்மெல்லாக தான் இருந்துச்சு. அவ்வளோ பீப்புள் அவங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த நெய்யெல்லாம் ஊற்றி கிண்டிட்டு அதுக்கு வந்து பார்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு சிக்கன் பிரியாணி, தால்ச்சா எல்லாமே. இது போக சிக்கன் கிரேவி மாதிரி தனியாக வச்சுருக்காங்க. சிக்கன் கிரேவி வேணும்னா அது எக்ஸ்ட்ரா வந்து 50 rupees வந்து பே பண்ணி அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதை வந்து கிரேவி மாதிரியே வந்து நம்ம பிரியாணியில் வந்து இது பண்ணால் இது நிறைய பேர் டோக்கன் வாங்கிட்டு எப்போ எனக்கு பிரியாணி வெட்டி கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடய வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டு அவங்க வந்து எல்லாருக்கும் வந்து அவங்க சிக்கன் பிரியாணிஸை வந்து டோக்கனை முன்கூட்டியே டோக்கன் வாங்கிடுறாங்க. கவுண்டரில் டோக்கன் வாங்கினவங்கள்ட்ட டோக்கன் அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு சிக்கன் பிரியாணிஸை வந்து ரொம்ப பொறுமையாக நீட்டாக நல்லா வெட்டி கொடுத்துட்ருக்காங்க. அங்கே வந்து நாங்களும் வந்து பிரியாணி, நானும் என் ஃப்ரெண்டு இர்ஷாத் வந்து பிரியாணி அங்கே சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் ஒரு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு
நீட்டாக ஜென்யூனாக இருந்துச்சு. அவங்க வந்து ஹைஜீனிக்காக நல்லா வந்து தலைக்கெல்லாம் வந்து கவர்ஸ்லாம் போட்டு கவர் பண்ணிட்டு நீட்டாக ஜென்யூனாக பக்காவாக பண்ணாங்க. பிரியாணி வைஸ் வந்து டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே நல்லா சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம கொடுக்குற பணம் அப்படிங்கிறது வந்து 100 ரூபானாலும் அந்த 100 ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்தாக அந்த சிக்கன் பிரியாணி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். டேஸ்ட் வைஸு அல்டிமேட்டு. நாங்கள் வந்து நல்லா சூடாக சாப்பிட்டோம். அப்படிங்கும்போது வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. பிரியாணி வாங்குறதுக்கு க்யூவில் நின்று வாங்கினாங்க. அதாவது வந்து எப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க காரணத்தினால வந்து க்யூவில் வாங்குறாங்க. பிரியாணியாக வாங்குறவங்களுக்கு 100, அது போகிறதுக்கு வந்து பார்சல் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு 110. ஒருத்தர் வந்து அங்கிட்ட பிரியாணி அடிச்சுட்டு இருந்தார், இன்னொருத்தர் வந்து பார்சல்ஸ் மட்டும் பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிக்கன் கிரேவி வேணுங்கிறவங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு கவர் மாதிரி இருந்து சிக்கன் வந்து கிரேவி எடுத்து இது பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் என்ன ட்ரை பண்ணோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் கிரேவியோட. இது வந்து கவுண்டர். அங்கே சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு இங்கே வந்து தால்ச்சா, வெங்காயம் இதெல்லாம் வந்து அந்த வண்டியில் அவங்க ஒரு வண்டி கேரவன் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த கேரவனில் வந்து வேணுங்கிற, அதாவது வந்து தால்ச்சா வேணுங்கிறவங்க தால்ச்சா, வெங்காயம் வேணுங்கிற வெங்காயம் வாங்கிக்கலாம். கிரேவியாக வேணுங்கிறவங்க அங்கேயே வந்து அதுக்குண்டான பே பண்ணி வாங்கிக்கிறாங்க. நாங்கள் வந்து அந்த கூட்டத்துலேயும் எங்களுக்கு வந்து அவங்க எடுத்து கொடுத்தாங்க. சாப்பிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. மேக்ஸிமம் வந்து லெக் பீஸ் தான் கவர் ஆகுது. எல்லாமே பிரியாணி அண்டா ஃபுல்லாமே லெக்காக தான் வச்சுருக்காங்க. லெக் பீஸ் தான். பீசஸ் வந்து ஒரு சிலர் தான் இருக்குது. மற்ற எல்லாருக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரியாணின்னு சொல்கிறத விட லெக் பீஸ் பிரியாணி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து லெக்கு கவர்டு தான். எல்லாருமே நீட்டாக பொறுமையாக. நான் வந்து ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு போனேன். ஒரு 8 போல் வந்துட்டாங்க. அவங்க வந்ததுலேருந்து ஒரு 1 ஹவர் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. அந்த 1 மணி நேரத்துக்கு வந்து கூட்டம் வந்து குறையவே இல்லை. நான் இப்போ பாருங்களேன், உங்களுக்கு அந்த பிரியாணி வந்து ஒரு நல்லா ஒரு வீட்டு டேஸ்ட்டுக்கு பிரியாணி, எக்கு, சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்போட பிரியாணி சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் அதை வாங்கி சாப்பிட்டேன். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா நீட்டாக இருந்துச்சு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதாவது வந்து சிக்கன் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டது வந்து எந்த ஒரு ட்ரபுளும் இல்லாமல் நல்லா நீட்டாக நம்ம வந்து இந்த செரிமானத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரியாணி சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த செரிக்கக்கூடிய தன்மை, அதாவது ஒரு சிலது வந்து இந்த தேவையில்லாத இதெல்லாம் சேர்த்துருந்தாங்க அப்படின்னா வந்து நமக்கு அந்த செரிமானத்தன்மை இருக்காது. அந்த மாதிரி எந்த ஒரு ட்ரபுளும் இந்த முகமது பிரியாணியில் இல்லை. இந்த முகமது பிரியாணி திருச்சியில் எங்கே இருக்குன்னா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிற வழியில் நைட்டு 8 மணிக்கு மேலே தான் இந்த பிரியாணி கிடைக்கும். பகல் 8 மணிக்கோ பகல் 12 மணிக்கோ போய் நின்றுட்டு என்னப்பா வீடியோ போட்டியே பிரியாணி எக்கானமின்னு என்கிட்ட கேட்டுறாதீங்க. நைட்டு 8 மணிக்கு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் போகிற வேல இந்த பிரியாணி கடை இருக்குது. வண்டி அரேஞ்ச்மெண்ட், ஒரு கேரவன் மாதிரி வண்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதில் தான் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்குறாங்க. இன்னும் நியர்பை அட்ரஸ் சொன்னோம்னா திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் செகண்ட் வே, அதாவது ஃபஸ்ட்டு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஜங்ஷன் இருக்கும். ஜங்ஷன் செகண்ட் வேக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த பிரியாணி கடை இருக்குது. போய் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நைட் டயத்தில் நல்லா வந்து சூடாக பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முகமது பிரியாணியை ட்ரை பண்ணலாம். நானும் ட்ரை பண்ணேன். பிரியாணி ஒரு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். கிரேவி ஆகட்டும், இந்த தால்ச்சாவாகட்டும், வெங்காயம் திரும்ப ஒரு கை காட்டுங்க நீட்டாக வந்து சாப்பிட்ற மாதிரி. நான் வந்து அவ்வளோ சூடாக இருந்துச்சு. சாப்பிட்றதே வந்து ரொம்ப பொறுமையாக தான் சாப்பிடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல நீட்டாகவும் பண்ணியிருந்தாங்க முகமது பிரியாணியில். திருச்சி போகிற எல்லாருமே கண்டிப்பாக வந்து முகமது பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. திருச்சி போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோ கூட காத்திருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.